எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களே, திருவுக்கும் திருவாய் செல்வா தெய்வத்துக்கு அரசே. அக்ஷதையின் மகிமை. நாம் பூஜைகளில் பயன்படுத்திக்கிற மங்கள அக்ஷதையை பற்றி பார்ப்போம். அப்படி என்ன விசேஷம் இருக்குது என்று நினைக்கலாம். இன்று பூஜைகளிலும் திருமணங்களிலும் சுப நிகழ்வுகளிலும் இதற்கென ஏன் ஒரு தனி இடமே அளிக்கப்படுகிறது? இதன் தாற்பயம் அர்த்தம் என்ன என்பதெல்லாம் சற்று புரிந்து கொள்ள முற்படுவோம். க்ஷதம் என்ற வார்த்தை குத்துவது அல்லது இடிப்பது என்று பொருள். அக்ஷதம் என்றால் இடிக்கப்படாதது என்று பொருள். உலக்கியால் இடிக்கப்படாத முனை முறியாத அரிசி அக்ஷதை எனப்படுகிறது. முனை முறிந்த அரிசியை கொண்டு அக்ஷதை தயாரிப்பது உச்சிதமல்ல என்பது பெரியோர்களின் வழக்கமாகும். இப்படி முனை முறியாத அரிசியோடு மஞ்சளை இணைப்பது ஏன்? பூமிக்கு மேல் விளையும் பொருள் அரிசி, பூமிக்கு கீழ் விளையும் பொருள் மஞ்சள். இவை இரண்டையும் இணைக்க பயன்படுவது தான் தூய பசுனை என்று ஊடகம். அதற்கு இப்படி செய்கிறார்கள். எதற்கு இப்படி செய்கிறார்கள்? சந்திரனின் அம்சம் கொண்ட அரிசி, உரியின் அம்சம் கொண்ட மஞ்சள், மகாலட்சுமி அருள் கொண்ட நெய், இவை யாவும் ஒன்று சேர்த்து அங்கே நல்ல அதிர்வு சேரும்போது அதிர்வு உண்டாகி அந்த இடமே சுபிட்சம் என்பது நம்பிக்கை. வெள்ளை அரிசியோடு மஞ்சள் நிறம் சேர்த்து நெய்யின் மினுப்போடு விளங்கும் இந்த அக்ஷதை பெரியோர்களின் ஆசிகளை சுமந்து வரும் வாகனமாகவே உணரப்படுகிறது. அதன் நன்றியும் அரிசியை உடலாகவும் மஞ்சளை ஆன்மாவாகவும் நெய் தெய்வ சக்தியாகவும் ஆண்டோர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி உடல் ஆன்மா தெய்வ சக்தியோடு இணைந்து வாழ்த்துகிறோம் என்ற பொருளிலே தான் அக்ஷதை தூவப்படுகிறது என்று சொல்வதும் உண்டு. திருமணங்களில் மணமக்களை வாழ்த்துவதற்கு மலர்களை விட அக்ஷதைக்கே முக்கியத்துவம் ஏன் வழங்கப்படுகிறது? சற்றை யோசித்தால் பூமிக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் விளைகின்ற அரிசியையும் மஞ்சளையும் போன்றே மணமக்கள் இரு மாண்பினர், வெவ்வேறு குணநலன்கள் கொண்டவர்கள், ஒருமித்த வாழ வைப்பவர்கள். அரிசியும் மஞ்சளுமான மணமக்களை இணைக்கும் பசு நெய்யாக பாசமிகு உற்றார் உறவினர்கள். இதுவே தத்துவம். ஆகவே உற்றார் உறவினர்கள், பெரியோர்கள், நண்பர்கள் என அனைவரும் மணமக்களை வாழ்த்தும்போது மணமேடைக்கு அருகே வந்து ஒருவர் பின் ஒருவராக மணமக்களை சிரசில் அக்ஷதை தூவி வாழ்த்துவதே சாஸ்திர ரீதியாக சிறந்து என பெரியோர் இதை வீசி எறிவது தவறான விஷயம். திருமணக்கூடங்களில் எங்கோ இருந்து கொண்டு வீசி எறிவதை பார்க்கிறோம். இது ஆகாத செயலாகும். அக்ஷதை போல முழுமையாக எல்லா நிகழ்வுகளும் திருமணம் கண்டவர்களின் வாழ்விலும் நடைபெற வேண்டும் என்பது அக்ஷதையின் குறியீடு. இப்படிப்பட்ட அக்ஷதையை இறைவன் திருவடிகளில் வைத்து வணங்கிய பின்னர் மணமக்களை ஆசீர்வதித்து அவர்கள் சிரசில் தூவதே அவர்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். அதுபோன்று புதிதாக தொழில் துவங்கும் போது சந்திரன் சக்தி அதிகம் அமைந்த அரிசியும் குரு பகவானின் சக்தி அதிகம் அமைந்த மஞ்சளும் மகாலட்சுமியின் பூரணமாக சக்தி கொண்ட நெய்யினால் சேர்த்து பெரியோர்களால் அக்ஷதையாக தூவப்பட்டு ஆசி வழங்கப்படும் போது அந்த புதிதாக தொடங்கப்பட்ட தொழில் வாழையடி வாழையாக அவர்களும் அதிர்ஷ்டத்துடன் கூடிய நன்மைகளை விளைவிக்கும் என்பது சாஸ்திர ரீதியான உண்மை. இதுவே அக்ஷதையின் மகிமை. அதான் எந்த அரிசி எப்படியோ பண்ணோன்றதில்லை. பச்சை அரிசியில் முனை உடையாமல் அதை பக்குவமாக நெய்யை மஞ்சளை சேர்த்து இவ்வளோ தத்துவத்தோடு அந்த ஆண்டு பெரியவெல்லாம் அது என்ன பலன் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இல்லாமல் ஒவ்வொரு காரியமும் இல்லை. அதை புரிஞ்சு நாமும் அதை செய்து வாழ்வோம். தெய்வத்திடம் நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும், என்னதை கேட்க வேண்டும், ஆதிசங்கர் நமக்கு வழிகாட்டுகிறார். பொதுவாக நாம் பக்தியோடு எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை தருவார். கேட்பதில் உயர்ந்த விஷயங்கள் உண்டு, கேட்பதில் மிகவும் சாதாரண விஷயங்களும் உண்டு. பிரார்த்தனை செய்தேன் நோய் சரியாகிவிட்டது, பிரார்த்தனை செய்தேன் செல்லும் கிடைத்துவிட்டது, பிரார்த்தனை செய்தேன் வேலை கிடைத்து விட்டது என சந்தோஷப்படுவது எல்லோரும்
கோடீஸ்வரரிடம் போய் 10 ரூபாய் வாங்கி சந்தோஷப்படுவது போலாகும். முக்கியமாக நாம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், எளிதான ஸ்லோகங்கள் மூலம் நமக்கு தர்மத்தை பரிய வைத்தார். தெய்வத்திடம் அநேக மாணவர்கள் பொதுவாக கேட்பது, எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், குழந்தை இல்லை, என்ன குழந்தை வேண்டும், ப்ரமோஷன் வேண்டும், நோய் தீரணும், என் பையனுக்கு பொண்ணும் கல்யாணம் நடக்கணும், இது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆதிசங்கர் இதையெல்லாம் போய் பகவானிடம் கேட்காது என்று சொல்லி, நீ கேட்க வேண்டியது என்று சில உள்ளது, உன் முயற்சியால் கூட அடைய முடியாத பகவானிடம் கேள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நம் புராதன வேதம் நாம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதை ஆதிசங்கரை விளக்குகிறார். கர்வம். தெய்வத்திடம் நாம் முதலில் கேட்க வேண்டியது, பகவானை முதலில் நான் செய்கிறேன் என்ற கர்வத்தை என்னிடம் இருந்து விலக்கி விடுங்கள் என்று கேட்க வேண்டும். அகங்காரம். நமக்கு முக்கியமாக தேவையானது வினயம், அடக்கம். இந்த வினயம், அடக்கம் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம், நம்மிடம் நான் செய்கிறேன் என்ற இருமாப்பு கர்வமே காரணம். அனைத்தையும் படைத்த பகவானிடம் நான் போய் என் கஷ்டம், என் துக்கம், என் தேவை, என் வேலை என்று நான் என்னுடைய என்று சொல்வதே நம் கர்வத்தை காட்டுவதாகும். எல்லாம் தெரிந்தவருக்கு உன் துக்கம், நோய் தெரியாதா? சொல்லித்தான் அவருக்கு தெரியுமா? ஆசை. நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது பிரார்த்தனை, பகவானே என்னுடைய மனதில் இருக்கும் வரை நிறைய ஆசைகள் வந்து கொண்டே இருக்கிறது, அந்த ஆசைகள் வராமல் செய்துவிடு என்பதை ஆதிசங்கரர் நம்மிடம் கூறுகிறார். நமக்கு மனதில் எத்தனைக்கு ஆசைகள் உருவாகி கொண்டே இருக்கிறதோ, இந்த ஆசையினால் துக்கங்கள் உண்டாகிறது. ஒரு ஆசையை நிறைவேற்ற முயன்றால் அது பலிக்கும்போது இன்னொரு ஆசையை மனதில் உண்டாகிறது. அந்த ஆசையை நிறைவேற்ற முயன்றால் அது பலிக்கும்போது மற்றொரு ஆசையை மனதில் தோன்றுகிறது. முடிவே இல்லாத ஆசைகள் இருப்பதால் திருப்தி இல்லாதவனுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். திருப்தி இல்லாததால் துக்கம் உண்டாகும். கர்வத்தை நம்மால் அழிக்க முடியாது போல மனதில் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆசையையும் நம் திறமையால் அழிக்கவே முடியாது. பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் நம்மிடம் உருவாகும் ஆசையும் அழிக்க முடியும். திருப்தி. நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பிரார்த்தனை, பகவானை எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நாம் திருப்தி அடைய வேண்டும். குணத்தை கொடு என்று நாம் கேட்க வேண்டும் என்கிறார் ஆதிசங்கரர். பகவத்கீதையில் இருந்து திருப்தியை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் எதுசாலாப சந்துட்டத் தன்வா தீதோ விமத்சர சமசித்தாவ சித்தௌஜ கிருத்வாபி நபிபத் யதே என்று சொல்லும்போது, நானாக போய் யாரிடம் கை எண்ண மாட்டேன், எனக்கு என்று எது கிடைக்கிறதோ அதை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன் என்ற திருப்தியில் எவன் இருக்கிறானோ அவனை சுக்கம், துகம், வெற்றி, தோல்வி என்ற எந்த அனுபவம் மனதில் பாதிக்காது என்கிறார். தெய்வ அனுகிரகத்தால் மட்டுமே மனதில் திருப்தி ஏற்படும். மகான் அனுகிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி என்ற குணத்தையும் கொடுக்க முடியும். இரக்கம். நாம் செய்ய வேண்டிய நான்காவது பிரார்த்தனை, பகவானை எனக்கு யாரை பார்த்தால் மனதிலே இரக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கள் என்பது வேண்டும் என்கிறார் ஆதிசங்கரர். நம்மால் கொண்டு வர முடியாத குணம் இரக்கம். இரக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுகள் தெரிந்தாலும் அவன் தெரியாமல் செய்கிறான் என்று அவன் மீது இரக்கம் வரும். இரக்கம் வரும்போது அந்த இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தால் யாரிடத்திலும் கோபமே வராது. கர்வத்தையும் ஆசையையும் நம்மால் அழிக்க முடியாது போல், மனதில் திருப்தி கொண்டு வரவே முடியாது போல், என்னிடத்தில் இரக்கம் காட்டும் குணம் நம் முயற்சியால் வரவே வராது. தெய்வ அனுகிரகம் செய்தால் மட்டுமே அந்த இரக்க குணம் நம்ம மனதில் ஏற்படும். பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையும் அழித்து திருப்தி, இரக்கம் என்ற குணத்தையும் கொடுக்க முடியும். மோட்சம். நாம் செய்ய வேண்டிய ஐந்தாவது பிரார்த்தனை, பகவானே பல யுகங்களாக நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ தடவை இப்படி இருந்து கொண்டிருப்பது, என்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து தாண்ட வைத்து விடு, மோட்சத்தை கொடு என்பதுதான் தேவை என்று சொல்கிறார் ஆதிசங்கரர். இந்த சம்சார சாகரம் என்று சொல்வது ஜனனம் மரணம் என்ற சுழற்சியை, இந்த சுழற்சியை ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பாடும்போது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகிமுராரே பஜகோவிந்தம் என்று பாடுகிறார்.
பிறப்பு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த பிறப்பிலும் மீண்டும் தாயின் கருவறையில் பிறந்தாயிற்று. கடக்க முடியாத இந்த சக்கரத்திலிருந்து விடுவித்து கடாட்சித்து அருள் மாட்டாயா கோவிந்தா என்று பிரார்த்திக்க வேண்டும் என்று மோட்சத்தை பற்றி ஆதிசங்கரர் இவ்வளவு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுத்த வேண்டும், எது தேவை என்பதை எளிமையாக விரிவாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சொல்லப்பட்டுள்ளது. இதை நாமும் கேட்டு பயன்பெற்று பிறவா வரம் வேண்டும், மோட்சமடைவதற்குண்டான மார்க்கத்திற்கு நாம பலமே நாம சங்கீர்த்தனமே என்பதை உணர்ந்து கொண்டு சிறு பிராயத்திலேயே நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் ஆன்மீக சிந்தனையில் அவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுத்தி தெய்வ சிந்தனையில் அவர்களை நினைய வைத்து அவன் நாமத்தை சொல்லி வாழ்வதற்கு பழகிக்கொள்ள பெற்றோர்கள் அதை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மலையப்பனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான விண்ணப்பம். நிறைய பேர் பார்க்குறேன், அதுக்கு எனக்கு சந்தோஷம். எனக்குன்னு இல்லை, இந்த குரூப்பில் எல்லா இந்த சப்ஸ்கிரைபருக்கும் அதில் மன திருப்தி. என்னால் என்னென்று உண்மை கிடையாது. இறைவனால் இயக்கப்பட்டு இறைவனால் நடத்தப்பட்டு இறைவனால் நடந்து கொண்டு இருக்கிற அனைத்துமே அவன். இங்கே எல்லோரும் பார்த்துட்டு இந்த லைக்குன்னு ஒன்று போயிருக்கு பாருங்கள், அது ஒரு இந்த ப்ரெஸ் பட்டனை அனுப்பணும். ஒரு அந்த கமெண்ட்ஸில் கூட ஹரே கோவிந்தா ராம் நாமைக்கு போல் இதுவாது இந்த நாமத்தை சொல்லி போட்டாலே அது இதில் கமெண்ட் பாக்ஸ் வந்துடும். இது பல முறை சொல்லி பார்த்தேன். இன்றைக்கி ஒரு சேவார்த்தை சொன்னால் நீங்கள் அந்த வார்த்தை சொல்லச்சே சொல்லுங்கோ. நிறைய இதுக்கெல்லாம் போடுறா. இது மாதிரி நல்ல கருத்துக்களை கேட்கச்சி ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுக்கலாமே, அதை பண்ண சொல்லிட்டு வாங்க சொல்லுங்கோ ஸ்பீச்சில் அப்படின்னா அவளுக்காகவும் உங்கள் எல்லோருக்காகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம்.